4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் தினசரி மின் தேவை 18,000 மெகாவாட்டை கடந்துள்ளது. நடப்பாண்டு அக்டோபர் மாத இறுதியில் பல மாவட்டங்களில் மழை பெய்தாலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்து வந்தது. சில இடங்களில் பகலில் மழை பெய்தாலும் இரவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் தினசரி மின் தேவை குறையாததால் அனல் மின் நிலையங்கள் மூலம் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் சுற்றுலாப் பயணிகள் குளிர்ச்சியான சூழலை கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக பாம்பன் பாலத்தில் சாலைகள் மோசமடைந்துள்ளதால் இரவு நேர இருசக்கர வாகன பயணம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பால் கிளியாற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஏரியின் முழு கொள்ளளவான 25 அடியில் தற்போது 23 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி 300 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கத்திரிச்சேரி, உழுதமங்கலம், விளாகம் உள்ளிட்ட ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையில் நீர் வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6,278 கன அடியாக இருக்கும் நிலையில் பாசனத்துக்காக வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர்மட்டம் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் குறைகிறது. இதுவரை பாசனத்திற்கு 175 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 98 டிஎம்சி உபரியாக திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு 6 டிஎம்சி திறக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் இதமான காலநிலை நிலவி வருவதால் விடுமுறையை கழிக்க சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு இதமான காலநிலை நிலவி வருவதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் மகிழ்ச்சியோடு விடுமுறையை கழித்து வருகின்றனர். பூங்காக்களை சுற்றி பார்த்தும், எழில் கொஞ்சும் மலைகளை ரசித்தும், படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூரு சென்ற வந்தே பாரத் ரயிலுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார். அதன்படி கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயில் தமிழகத்தின் கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகள் வழியாக இயக்கப்படுகிறது. இந்த ரயில் கோவை வந்தபோது ரயில் நிலையத்தில் பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அணுகுமுறையை கண்டித்து தமிழ்நாட்டிலிருந்து அம்மாநிலத்துக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டன. முறையாக சாலை வரி செலுத்தவில்லை என்று கூறி 30 ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதை கண்டித்து கோவை மாவட்டம் வாளையார் சோதனைச் சாவடி அருகே கேரளாவுக்கு செல்லாமல் 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லையான களியக்காவிளையிலும் சில ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. அங்கிருந்து கேரளா செல்வோருக்கு ஆம்னி பேருந்து நிர்வாகத்தினர் மாற்று ஏற்பாடு செய்தனர். புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு 60 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவித்துள்ளார். முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் ஆவடி நாசர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய ஆவடி நாசர், கந்தூரி விழாவுக்காக தற்காலிக சாலை, அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு சார்பில் 45 கிலோ சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாகூர் தர்கா கந்தூரி விழா வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது.
சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 100வது நாள் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதால் ரிப்பன் மாளிகை மெரினாவில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் மையத்தை கைவிட்டு பழைய முறைப்படி பணி வழங்க கோரி போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தின் 100வது நாளை குறிக்கும் விதமாக 5 இடங்களில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன் எதிரொலியாக ரிப்பன் மாளிகை முன்பாக 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சோதனைக்கு பின்னரே பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜக்டே வெளியிட்ட அறிக்கையில் பெண்களுக்கான இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நலத்துறையின் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் ஆண்கள் சிலர் தொடர்ந்து இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்கி வருவதாக புகார்கள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விதிமீறல்களில் ஈடுபடுவது தெரியவந்தால் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 11,300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,65 ரூபாய்க்கும் 65,000க்கும் விற்பனையாகிறது. இவ்வாண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வந்தது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமாக சவரன் 97,600ஆக உச்சம் தொட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்புக்கு பிறகு கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை சிறிய ஏற்ற இறக்கத்திலேயே உள்ளது. தங்கம் விலை இம்மாதம் தொடக்கம் முதலே சிறிய ஏற்ற இறக்கத்திலேயே பயணித்து வருகிறது. நவம்பர் 1ஆம் தேதி தங்கம் 1 கிராம் 11,310 ரூபாயாக இருந்தது. 5ஆம் தேதி 11,180ஆக குறைந்தது. தற்போது மீண்டும் 11,300ஆக உயர்ந்துள்ளது. கடந்த அக்டோபர் முதல் வாரத்துடன் ஒப்பிடுகையில் கிராமுக்கு 100 ரூபாய் கூடியுள்ளது. அதே சமயம் கடந்த ஓராண்டில் கணிசமான உயர்வை தங்கம் பதிவு செய்துள்ளது. ஓராண்டில் 55 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் முதல் வாரத்தில் தங்கம் 7,300 என்ற அளவிலேயே இருந்தது. சவரன் 58,400ஆக இருந்தது. தற்போது சவரன் 90,400ஆக உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலையற்ற சூழலால் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்கத்தில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். கரூரில் விஜய் பரப்புரையில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆம்புலன்ஸ் உரிமையாளர் ஓட்டுநர்கள் 8 பேர் ஆஜராகியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 300க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை சம்பவம் நடந்த பகுதியின் கடைக்காரர்கள், காவலர்கள் என பலர் விசாரிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 19 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு கடும் போக்குவரத்து நெரிசல் நேரிடுவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மதுரை மேலூர் சாலையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், உயர்நீதிமன்ற கிளை, வேளாண் கல்லூரி, சென்ட்ரல் மார்க்கெட் உள்ளிட்டவை அடுத்தடுத்து உள்ளதால் நாள்தோறும் வாகன நெரிசல் அதிகரிக்கிறது. எனவே மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை இடையே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என அதிகாரிகள் கூறினர். மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோயிலில் 10 நாள் நடைபெறும் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதையொட்டி பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு கொடிமரம் எதிரே உள்ள 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று கொடிமரத்தில் கருட கொடியேற்றப்பட்டது. தமிழக கர்நாடக எல்லையில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் கட்டண விலக்கு கேட்டு உள்ளூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஸ்வர்ணாவதி அணை அருகில் உள்ள அட்டுக்குளிபுரம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் எல்லையோர கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை கொண்டு செல்ல சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என போராட்டம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உடல் உறுப்பு தானம் செய்த பெண்ணின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர்.
மெய்யகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சத்யா என்பவர் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகள் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் கோட்டாட்சியர் கோகுல் சிங், வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சத்யாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காற்றாலைகள் மூலம் ஏற்படும் அதிர்வுகளால் மீன் வளம் பாதிக்கப்படும் என்றும் பவளப்பாறைகள் அழிந்து இனப்பெருக்கம் குறையும் என்றும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்கள் வெளியேற்றப்படும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக அவர்களது கோரிக்கை குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுந்தர்ஜித் சிங் காலோன் உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 10 ஏக்கர் பரப்பளவிலான மக்காச்சோள பிஞ்சு கதிர்களை காட்டுப்பன்றிகள் நாசம் செய்துள்ளன. நரிக்குளம் கிராமத்தில் மானாவாரி நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள சாகுபடி நாசமானதால் விவசாயிகளுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பயிர்களை பாதுகாக்க கயிறுகள் கட்டியும் பலன் தராத நிலையில் காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்கவும் சேதமான பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். காரைக்குடி அருகே அரியக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு கற்றல் ஆர்வத்தை ஏற்படுத்த ஆசிரியர்கள் புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். பள்ளிச் சுவர்கள் முழுவதும் இந்திய தலைவர்கள், இயற்கை காட்சிகள், தமிழ் எழுத்துகள் போன்ற வண்ணமயமான ஓவியங்களை தீட்டி அதன் மூலம் எளிதாக பாடங்களை கற்பிப்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சியோடு கற்று வருகின்றனர். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வரும் நிலையில் ஆசிரியர்களின் இந்த புதுமையான முயற்சி பெற்றோர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவாரூரில் நடைபெற்ற அறிஞர் அண்ணா நெடுந்தூர ஓட்டப் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டனர். திருவாரூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா மாரத்தானை தொடக்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் வழியாக இயங்கும் எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உட்பட 4 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி வாரணாசியில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், வந்தே பாரத், நமோ பாரத், அம்ரித் பாரத் போன்ற ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய அடித்தளமாக விளங்குவதாக குறிப்பிட்டார். எந்த ஒரு நாடும் வளர்ந்த நாடாக உயர அதன் கட்டமைப்பு வசதிகள் மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு ஆகிய இடங்களில் நின்று செல்லும். இதோடு சேர்த்து தமிழகத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷாவுக்கு பேட்டை கைகளில் சரியாக பிடிக்கக்கூட தெரியாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரை ஒன்றில் பேசிய அவர், இந்த நாட்டில் அமித்ஷா, அம்பானி, அதானியின் மகன்கள்தான் பெரிதாக கனவு காண முடியும் என தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு கையில் சரியாக பேட்டை பிடிக்க தெரியாது என்றும் விமர்சித்தார். ஒரு ரன் கூட ஜெய்ஷா அடித்ததில்லை என்றும், ஆனால் உலக கிரிக்கெட்டை அவர்தான் வழி நடத்துகிறார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டு விவாதிக்கப்படும் என்றும், நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.08% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் இறுதி புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இது கடந்த முறை பதிவானதை விட 7.79% அதிகம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் முன் எப்போதும் இந்த அளவுக்கு வாக்குகள் பதிவானது இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முசாஃபர்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 71.81% வாக்குகளும், குறைந்தபட்சமாக பாட்னா மாவட்டத்தில் 59.02% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
இரண்டாம் கட்ட தேர்தல் 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாளையுடன் பரப்புரை முடிவுக்கு வருகிறது. தமிழகத்தில் பீகாரிகளை திமுக இழிவுபடுத்தி வரும் நிலையில் தனக்கு பிடித்த தலைவர் ஸ்டாலின் என்று தேஜஸ்வி வெட்கமே இன்றி சொல்வதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தார். பாகல்பூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமித்ஷா, தேஜஸ்விக்கு மிகவும் பிடித்த ஸ்டாலினின் கட்சிதான் சனாதன தர்மத்தை அவமதித்தது, ராமர் கோவில் கட்டுவதை எதிர்த்தது என்றார். பீகாருக்குள் வரும் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவளிப்பதை தவிர காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். முப்பத்தி வயதே ஆன தன்னை ஆட்சியமைக்க விடாமல் தடுக்க 30 ஹெலிகாப்டர்களில் தலைவர்களை பிரதமர் மோடி களமிறக்கி இருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் பரப்புரையில் பேசிய அவர், யார் முயன்றாலும் தான் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவதை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இவர்கள் அனைவரையும் விட ஒரு பிஹாரி வலிமையானவன் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் தேஜஸ்வி யாதவ் பேசியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி 20 ஆண்டுகளில் செய்யாததை தங்கள் ஆட்சி 20 மாதங்களில் செய்து காட்டும் என்றும் அவர் பேசினார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனும் ஜனசக்தி ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ், பாஜக எம்பி ரவிகிஷன் ஆகியோர் பாட்னா விமான நிலையத்தில் சந்தித்து உரையாடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவில் இணைவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, பீகாரில் வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணும் யாருடன் வேண்டுமானாலும் இணைய தயார் என்று தேஜ் பிரதாப் கூறியுள்ளார். தேஜ் பிரதாப் பாஜகவில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ரவிகிஷன் பேசியுள்ளார். அமெரிக்காவின் GE நிறுவனத்திடமிருந்து இந்தியா மேலும் 113 ஜெட் விமான இன்ஜின்களை வாங்க உள்ளது. இதற்கான 9,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் இருதரப்பிற்கும் இடையே பெங்களூருவில் கையெழுத்தானது. இந்த இன்ஜின்கள் இன்னும் 2 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு கிடைக்கும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனம் தயாரிக்கும் தேஜஸ் விமானங்களில் இந்த இன்ஜின்கள் பொருத்தப்படும். ஏற்கனவே 99 இன்ஜின்கள் வாங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்பந்தம் செய்யப்பட்டும் அவை இன்னும் வந்து சேரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விமானப்படையில் இருந்த மிக் ரக விமானங்களுக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக புதிய விமானங்களை சேர்த்தாக வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானும் சீனாவிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்க உள்ளது. கேரளாவை மையமாக கொண்ட முத்தூட் பைனான்ஸ், மணப்புரம் பைனான்ஸ் உள்ளிட்ட வங்கிசாரா நிறுவனங்கள் திகைப்பூட்டும் அளவுக்கு 381 டன் தங்கத்தை அடமானமாக பெற்று கையிருப்பில் வைத்துள்ளன. இந்த இருப்பு அளவு இங்கிலாந்தின் அதிகாரப்பூர்வ தங்க இருப்பான 310 டன்களை விட அதிகம். ஒருவேளை கேரளாவின் நிதிசாரா நிறுவனங்கள் ஒரு நாடாக இருந்தால் அவை உலகிலேயே அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் 16வது இடத்தில் இருக்கும். தற்போதைய சந்தை மதிப்பில் இந்த அடமான தங்கத்தின் மதிப்பு 4.6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும். சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அனைத்து அவசர தேவைகளுக்கும் தங்க நகை கடன்களே மக்களின் முதல் தேர்வாக உள்ளன. ரிசர்வ் வங்கியின் கடன் கட்டுப்பாடுகளால் உடனடியாக பாதுகாப்பாக நிதி கிடைக்கும் தங்க நகை கடன்கள் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான LICயின் நிகர லாபம் கடந்த காலாண்டில் 32% உயர்ந்து 10,053 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. முந்தைய ஆண்டின் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் 7,621 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய LIC இந்த ஆண்டில் அதே 3 மாதங்களில் 10,053 கோடி ரூபாய் லாபமாக பெற்றுள்ளது. அதானி குழும நிறுவனங்களில் LIC முதலீடு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 10 ஆண்டுகளில் இயந்திரங்களும் AI-யும் செய்ய முடியாத வேலைகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று பிரபல விஞ்ஞானியான அசுதோஷ் சர்மா கூறியுள்ளார். மனித அறிவாற்றல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் AI தொழில்நுட்பம் வந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதுள்ள பல வேலைகள் தேவைப்படாததாகிவிடும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும், ஆனால் இதற்கு ஏற்ப நமது கல்வி முறை இருக்கிறதா என்பதே கேள்வி என்றும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் செயலரான அசுதோஷ் சர்மா டெல்லி IIT-யில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசினார்.
பருவநிலை மாற்றத்தால் இமாச்சல பிரதேசம் மிக ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக அறிக்கை வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ள ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பு அதற்கான காரணிகளை கட்டுப்படுத்த தவறினால் விபரீதங்கள் விளையும் என்று எச்சரித்துள்ளது. சுற்றுலா, தோட்டக்கலை, வேளாண்மையை பிரதான தொழில்களாக கொண்டு இமயமலையை ஒட்டி அமைந்துள்ளது இமாச்சல பிரதேசம். ரம்மியமான சூழலுக்கு புகழ்பெற்ற இந்த மாநிலத்தில் அண்மை காலமாக இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. இது குறித்து ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பு அறிக்கை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. அதன்படி பருவநிலை மாறுபாட்டால் வெப்பம் அதிகரித்து பனிப்பாறைகள் உருகி வருகின்றன. எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. மேக வெடிப்பு ஏற்பட்டு அதிகமாக மழை பொழிகிறது. பருவநிலை மாறுபாட்டால் ஏற்பட்ட பேரழிவுகளில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 1700க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். காட்டுத்தீயும் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 2001 முதல் 2023 வரை 27,000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இது பருவநிலை மாறுபாட்டின் கடும் தாக்கத்தை உணர்த்துவதாகவும், விதிகளை மீறி எழுப்பப்படும் கட்டடங்களும் பெருகும் உள்கட்டமைப்புகளே இயற்கை சமநிலை இழப்பிற்கு காரணம் என்றும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டாவை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா தெரிவித்துள்ளார். நேஷனல் கிரஷ் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் தி கேர்ள் ஃபிரெண்ட் என்ற தெலுங்கு திரைப்படம் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஹானஸ்ட் டவுன் ஹால் எனும் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது தனது திரை வாழ்க்கை குறித்தும் சொந்த வாழ்க்கை குறித்தும் ராஷ்மிகா மந்தனா பகிர்ந்து கொண்டார். என்னுடைய சில சூழல்களை புரிந்து கொள்ள திறந்த மனது கொண்ட ஒருவர் வாழ்க்கை துணையாக தேவை. அந்த ஒருவர் எனக்காக என்னுடன் போரிட வேண்டும் என்று ராஷ்மிகா கூறினார். இதுவரை பணிபுரிந்த நட்சத்திரங்களில் யாரை திருமணம் செய்து கொள்வீர்கள் என்ற கேள்விக்கு விஜய் தேவரகொண்டாவை மனம் முடிப்பேன் என்றும் பதிலளித்தார். கீத கோவிந்தம், டியர் காம்ரேட் ஆகிய திரைப்படங்களில் இணைந்து நடித்து ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஜோடி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மனம் முடித்துக் கொள்ளப் போவதாக ஏற்கனவே தகவல்கள் பரவியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஏரல், சிறுதொண்டநல்லூர், குரங்கணி உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்திருப்பதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் அப்பகுதிகளில் இதமான காலநிலை நிலவியது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை முற்போக்கு புத்தக திருவிழா நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு, பெரியசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அறிவு திருவிழா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழா வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்பில் 2 நாட்கள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. திமுகவை அழிக்க வேண்டும் என நினைப்போரின் எண்ணம் ஈடேறப்போவதில்லை என அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை போல் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவை போல் அறிவும் உழைப்பும் தேவை என குறிப்பிட்டுள்ளார். வரலாறு தெரியாதவர்கள் மிரட்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக தான் எனவும் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்தும் என்று அறிவித்த பிறகும் அதற்கான நிதியை தமிழக அரசு விடுவிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்த பணிகளுக்கு உண்டான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமத்தை சந்திப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என அவதூறு பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விஷம பிரச்சாரத்தை செய்து வருவதாக திமுகவின் அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி விமர்சித்துள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஒரு குற்றம் நடந்தவுடனேயே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். பழனிசாமியின் வழியில் அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் உண்மை அறியாமல் அரசியல் சுயலாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகடைக்காயாக உருட்டிக் கொண்டிருப்பதாகவும் ஆர்.எஸ். பாரதி சாடியுள்ளார். மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணித்தார். முன்னதாக திருச்சூர் ரயில் நிலையத்தில் சுரேஷ் கோபிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரயிலில் பயணித்த அவர் உடன் பயணித்த குழந்தைகளிடம் கனிவுடன் பேசி அவர்களுக்கு சாக்லேட்டுகள் வழங்கினார். கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை மாநிலத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான புரட்சி என்று சுரேஷ் கோபி பாராட்டியதோடு, இத்திட்டம் கேரளாவின் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவில் இணைய உள்ளதாக பரவி வரும் தகவல் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். அவற்றுக்கு பதிலளிக்காமல் சென்ற ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளதாக பரவும் தகவல் குறித்து பதிலளித்துள்ளார். திமுகவில் இணையப் போவதாக வரும் செய்திகள் வதந்தி எனவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். முதல்வர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு அளித்த பிறந்தநாள் விருந்தில் மகிழ்ந்தோம் நெகிழ்ந்தோம் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். 71வது பிறந்தநாளை கொண்டாடிய கமல்ஹாசன், முதல்வர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா தம்பதியர், சபரீசன் ஆகியோருக்கு தனது வீட்டில் விருந்தளித்தார். இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது 59வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி சீமான் இல்லத்தில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு தடபுடலான அசைவம் மற்றும் சைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரியாணி, கறிக்குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் பக்கோடா, மீன் வறுவல், குடல் கூட்டு, முட்டை கட்லெட் உள்ளிட்ட உணவுகள் தயார் செய்யப்பட்டன. நீண்ட வரிசையில் காத்திருந்து சீமானை சந்தித்து வாழ்த்திய கட்சியினர் அவரோடு புகைப்படம் எடுத்துச் சென்றனர். கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மாறன் தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்திகளுக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் நிலவி வரும் வெளிமாநில பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு தனியாக கட்டணம் வசூலிக்கிறது. இதனால் இங்கிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கும் அதேபோல கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பயணிகளும் பாதிக்கப்படுவதாக வெளிமாநில தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு தமிழக அரசு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். நாகையில் சந்தேகத்திற்கிடமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாய்மூர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராமன் கிழக்கு கடற்கரை சாலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரது செல்போன், பணம் ஆகியவை திருடு போயிருந்ததால் இது வழிப்பறி கொள்ளையா அல்லது லஞ்ச வழக்கு தொடர்பான பகையா என்ற கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். குப்பைகள் நிறைந்த நகரம் என்று மதுரை குறித்து திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதாக மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் 40 நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் நாட்டிலேயே குப்பைகள் நிறைந்த நகரங்களின் பட்டியலில் மதுரை முதல் இடம் என்று ஸ்வச் சர்வேக்ஷான் 2025 என்ற பெயரில் அறிக்கை ஒன்று வெளியானது. இதுகுறித்து சர்ச்சைகள் எழுந்திருக்கும் நிலையில் மதுரை மாநகராட்சியின் துணை மேயர் நாகராஜன் கீழ்த்தரமான அரசியல் லாபத்துக்காக செய்யப்படும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 100வது நாள் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதால் ரிப்பன் மாளிகை மெரினாவில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் மையத்தை கைவிட்டு பழைய முறைப்படி பணி வழங்க கோரி போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தின் 100வது நாளை குறிக்கும் விதமாக 5 இடங்களில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இதன் எதிரொலியாக ரிப்பன் மாளிகை முன்பாக 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு சோதனைகளுக்கு பின்னரே பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது.
புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு 60 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஆவடி நாசர் தெரிவித்துள்ளார். முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் ஆவடி நாசர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய ஆவடி நாசர், கந்தூரி விழாவுக்காக தற்காலிக சாலை, அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு சார்பில் 45 கிலோ சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாகூர் தர்கா கந்தூரி விழா வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. வங்கதேசத்தில் மாணவர் புரட்சியின் போது நாட்டை விட்டு வெளியேற மறுத்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவின் அறிவுறுத்தல் காரணமாகவே தமது முடிவை மாற்றிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச பத்திரிகையாளர் ஒருவருடன் இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் இருவர் இணைந்து எழுதிய இன்ஷா அல்லா பங்களாதேஷ் ஸ்டோரி ஆஃப் அன்பினிஷ்டு ரெவல்யூஷன் என்ற புத்தகத்தில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தீவிரமான போது அந்நாட்டின் ராணுவ தளபதி ஹசீனாவிடம் நாட்டை விட்டு வெளியேற அறிவுறுத்தினார். ஆனால் அதற்கு மறுத்த ஹசீனா இந்திய அதிகாரியிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து தம் முடிவை மாற்றிக்கொண்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனால் அவர் கொல்லப்படுவதிலிருந்து தப்பியதாக அந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இருதரப்பு பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட பேச்சுகள் குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிப் தெரிவித்துள்ளார். தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என ஆப்கானிஸ்தான் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் தர மறுப்பதுதான் சிக்கல் நீடிக்க காரணம் என பாகிஸ்தான் கூறியுள்ளது. மம்முட்டி நடிப்பில் ராகுல் சதாசிவம் இயக்கிய பிரம்மயுகம் திரைப்படம் ஆஸ்கர் விருது வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்தில் திரையிடப்பட உள்ளது. உலக நாட்டாரியல் கதைகள் தொடர்பான திரைப்படங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் திரையிடப்பட உள்ளன. இந்த திரையிடல் தொடரில் ஒரே இந்திய படமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பிரம்மயுகம் திரையிடப்பட உள்ளது. நடிகை கௌரி கிஷனின் மனம் புண்பட்டதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக யூடியூபர் கார்த்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். உடல் எடை குறித்து இவர் கேட்ட கேள்விக்கு நடிகை கௌரி கிஷன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இவ்விவகாரம் பேசுபொருளாகிய நிலையில் திரைத்துறை பிரபலங்கள் பலரும் யூடியூபர் கார்த்திக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர் தனது கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பிரதமருக்கு பீகார் தொடர்பாக 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். மத்திய அரசு 2021-2022 ஆண்டில் PM மித்ரா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 7 மெகா ஜவுளி பூங்காக்களை அறிவித்தது. அவற்றில் ஒன்று கூட பீகாரில் இல்லாதது ஏன் என்று ரமேஷ் கேட்டுள்ளார். சீதாராமர் சீதை பிறந்தார் என்பதற்கு வந்த ஆதாரமும் இல்லை என்றும் மத்திய அரசு மாநிலங்களவையில் தெரிவித்ததை நினைவு கூர்ந்துள்ள ஜெய்ராம் ரமேஷ், பீகார் மக்களின் நம்பிக்கையை அவமதித்ததற்காக பிரதமர் மன்னிப்பு கேட்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மூன்றாவதாக, பீகார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மோதிஹாரி ஷியோஹர் சீதாமர்ஹி ரயில் பாதை திட்டம் குறைந்த போக்குவரத்து கணிப்புகளை காரணம் காட்டி ரத்து செய்யப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெறப்பட்ட 1,10,00,000 கையெழுத்து படிவங்களை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை லாரி மூலம் டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனிலிருந்து டெல்லி தலைமை அலுவலகத்திற்கு கையெழுத்து படிவங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய செல்வ பெருந்தகை, தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார்.